இந்த தடவை எங்க இறக்கி விட்டுருக்கிய? என்ன கம்பி? யாரோ அலற சத்தம் வர கேக்குது. போலீஸ். அப்ப இது போலீஸ் ஸ்டேஷனா? என்ன நம்ம குரூப் இங்க குமிஞ்சு கிடக்குறாங்க? அடே ஆரம்பியா? என்னடா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கிடக்குறீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? கோமணத்தோட வர இருக்க. எல்லாம் ஒன்னால வேண்டாம். 1 2 3 4 5. வணக்கம் ஐயா. இவன் தான் சார் சிலையை திருடிட்டு போன அழகப்பன் சார். சத்தியமா நான் தெரியல சார். இவனுக்கு போய் சொல்றானுங்க சார். அது இருக்கட்டியா? பூட்டின மாதிரி இருக்கு. நீ எப்படியா உள்ள வந்த? என்ன சொல்லுவேன்? எப்படி வந்த சொல்லியா? எப்படி வந்தங்கிற சொன்னா எவனும் நம்ப போறது இல்ல. இவனுக்கு வேற நம்மள திருடேன்னு சொல்லிட்டானுங்க. மொத்தத்துக்கு என்ன சொன்ன? பதில் சொல்லியா? கேக்குறாருல பதில் சொல்லியா? அது சார், அது வந்து நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க 5 பேர் சேர்ந்து உங்க சாவியை திருடி வெளியில இருந்து என்னை கடத்திட்டு வந்து திருடாத சிலைக்கு பங்கு கொடுன்னு கேக்குறாங்க சார். அவன் தான் எடுத்தான்னு எனக்கு தெரியும்டா. அவனை விட்டு வச்சா மாசம் 50,000 எனக்கு மாமூல் கட்டுவான். 50 வயசுக்கு மேல 2வது பொண்டாட்டி கட்டுவேன். கான்ஸ்டபிள் உன்னை விட்டு வச்சா நான் என்னடா கட்ட முடியும்? ஒரு கோமணம் கூட கட்ட முடியாதுடா. சார் இவனை செயின் கேஸ் வச்சுட்டு உள்ள போடுறோம் சார். அட படுபாவி, அப்ப உண்மையான குற்றவாளியை வெளியே விட்டுவிட்டு ஒரு அப்பாவிய போட்டு அடிக்கிற. கான்ஸ்டபிள். எஸ் சார். உள்ள இருக்கிறவனுங்க என்ன கேஸ்? செலத்திட்டு கேஸ். செலத்திட்டு கேஸா? அவனுங்கள தான் புதுக்கோட்டை பக்கத்துல புடிச்சாச்சேயா? புடிச்சாச்சாம்டா. அம்மா, ஆளை பார்த்தா ரொம்ப படர்ந்து இருக்கானே. இவனுக்கு பேச்ச கேட்டு நம்மள என்ன பண்ண போறாரு? ஏய், நீங்கெல்லாம் அந்த நாடக குரூப் தானே? உன் பேரு அழகப்பன் தானே? ஆமா சார், நான் தான் அழகப்பன். இவனுங்க அட்ரஸ் வாங்கி வை. கேஸ் கீஸ் கிடைக்கலன்னா அவனுங்கள மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் கீஸ் கிடைக்கலன்னா அவனுங்க மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? டேய், எல்லாரும் அட்ரஸ் மாத்தி கொடுத்து மாறு வேஷங்கள்ல தெரியுங்களா? அதான் நம்ம கம்பெனிக்கு சேஃப்டி. சார், ஏன் திறக்கிறதுக்கு இவ்வளவு லேட்டு? எதுவும் கள்ளச்சாவி போட்டு திறக்கிறீங்களா? என்னடா இதெல்லாம்? நம்ம வம்சத்துல யாருமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்ததே இல்லையடா. அம்மா, நானா வரலம்மா, அது கொண்டாந்து போட்டு பறிச்சுக்க. ஐயோ, அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் ஏதோ வளர்றியடா. வளர்றனா? சந்தேகமே இல்லடா. இவனுங்க தான் ஏதோ உனக்கு செஞ்சிருக்காங்க. அவங்கனால இல்லம்மா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. உடனே உனக்கு ஒரு வைத்தியம் செஞ்சு ஆகணும். எனக்கு எதுக்கு? அதெல்லாம் முடியாது. உனக்கு வைத்தியம் செஞ்சா நீ சுகப்படுற ஏற்பாடு பண்ற. மாமா மாமா மாமா, அங்க நடந்த கதையை சொல்லுங்களே. அங்க நடந்த கதையவா? இதுதான் நடந்தது. ஏன் மாமா அவங்க அப்படி ஓடுறாங்க? அது வேற ஒண்ணு இல்லம்மா, நான் சொல்ற பூரா பொய் நினைச்சிட்டு ஓடுறானுங்க. இவனுக்கு என்னைக்கு கண்ணால பாக்குறானுங்களோ அன்னைக்கு இருக்கு. அவங்க நம்மள நம்பாட்டி போறாங்க, ஆனா நான் நம்புறேன் மாமா. அப்படி சொல்றேன் செல்ல, நீ நம்ம அல்ல. ஆமா, நீங்க எவன பாத்தீங்களா? உங்களுக்கு பயமா இல்ல? நான் ஏன் பயப்பண்ணு? மாமா அங்க போனோமா என் கைக்கு மாயப்படிக்க வந்துரும்ல. ஆமா இல்ல? ஐயோ ஐயோ. அழகப்பா, வாங்க 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 வாங்க. என்ன 2 பேரும் இங்கே கிளம்பிட்டீங்க போட்டு? ஆமா அழகப்பா, என் பொண்ணு பண்ற நியாயமான கேளு. என்ன பண்ணுச்சு? அரை பறிச்சு லீவ் விட்டாச்சு. மாமியார் வீட்டுல பேத்திய பாக்கணும்னு கூட்டிட்டு வர சொல்றாங்க. இவன் என்னடா வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. வரமாட்டேன்னா அழகு மாமா கூட தான் இருப்பேன். என்ன அழகப்பா பாத்துட்டே இருக்க? எங்க அம்மா இவள பாக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கறாங்க. நாங்க கூட்டத்துக்கு வர மாட்டேன்னு இவ உன்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டாப்பா. ஒத்த கால்ல நிக்கட்டும் 10 கால்ல நிக்கட்டும், நான் வரமாட்டேன்னா அழகு மாமா கூட தான் இருப்பேன். சுமதி 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 சுமதி, குழந்தைங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாது. இந்த பார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். எப்படி? ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு. நீ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னா இந்த பாரு, ஒழுங்கா அம்மா அப்பா கூட போய் அம்மாச்சியை பாத்துட்டு வர்ற. அப்பதான் இந்த அளவு மாமா உன்ட்ட பேசவே இல்லைன்னா பேச மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க மாமா. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா என் மனசு கஷ்டமாயிடும். அப்படின்னா போயிட்டு வா. சரி, உங்களுக்காக நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். அப்படி சொல்றேன் என் தங்க சிங்கம். போயிட்டு வாங்க என்ன பத்தம்மா. ரொம்ப நன்றி அழகப்பா. அட அதெல்லாம் அதுக்கு போயிட்டு வாங்க அழகப்பா. வா, போயிட்டு வாங்க செல்லம். போயிட்டு வாங்க.
ஏம்மா என்னம்மா என்ன கொண்டாந்து இங்க உட்கார வச்சு ஊரே என்று வேடிக்கை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னேன்ல உனக்கு வைத்தியம் பார்க்கணும்னு, அதுக்கு தானே இந்த ஏற்பாடெல்லாம். வைத்தியமா? எனக்கு என்ன கிறுக்கு அப்படி இருக்கு வைத்தியம் பண்ண போற நீ? ஒண்ணும் இல்லப்பா, நீ வெளியே திரும்ப போறப்போ ஏதோ காத்துக்கறப்போ உடம்புல அண்டிருச்சான், அதை வெளியேற்றுறதுக்கு தான்ப்பா இதெல்லாம். என்ன அம்மா எதை செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாண்டா செய்யும். விளக்கு மாத்து கட்டை எடுத்து அடிக்கிற அடியில ஊர் எல்லையை தாண்டி ஓடிடணும். டேய் ஏன்டா அப்படி பேசுற? ஒண்ணு சொல்லலடா. என்ன தானே விளக்கு மாத்த உன் உடம்புல இருந்து சேட்டை பண்ற பேய பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கட்டா. போடாங்கிலேயே அடிச்சு கொன்றுவோம். டேய் அம்மா இவனுக்கு தான் என்னமா ஆயி போச்சு, இந்த பயலுக்கு வைத்தியம் பண்ணுவோம்ல. அட அவன் கிடக்குறானா, நீ அங்க பாரு. யாருமா அவ? என்ன ஒரு டைப்பா கார்ல இருக்குது இங்க வர்றாளுங்க. அம்மா, உங்க மகனோட மனசுக்குள்ள ஒரு துர்தேவதை ஆழ்ந்து தூக்கம் போட்டு கிடக்குறா. அவளை அப்படியே தூர்வாரி தூக்கி வீசுற, அப்புறம் உன் புள்ள சரியாயிடுவான். தூர் வர்றியா? தூர் வர்றதுக்கு என்ன கிணறா கம்மாயா என்ன? Close your mouth, you stupid. Sit. என்ன பண்ண போற? ஐயோ எங்க அம்மாவும் எனக்கு பேய் பிடிச்சிக்கு நம்பி இவளுகிட்ட ஒப்படைச்சிருச்சு. வந்துட்டீங்கல்ல அப்படியே நிக்கிறீங்க, கிளப்புங்க. மரத்தோடையா? அப்பா ரம்பா 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 என்ன இதுக்கு முன்னால வர்றப்ப எல்லாம் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். இப்ப என்ன பக்கு பக்கு பக்குன்னு பாக்குற, ஒரு மாதிரியா முழிக்கிற, வளையிற, நெளியிற, குலையிற. என்னாச்சு உனக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல சாப்பாடு செல்லலையா? இல்ல என் மேல எதுவும் கோவமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அழகா. இருளடிச்ச மாதிரி இருக்க. எனக்கு நேரமே போகவில்லை. எப்படி போகும்? எப்படி போகுங்கிற? எப்பயும் போல அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பார்த்தீங்கன்னா நேரம் போகும். நான் வந்து உட்கார்ந்ததுக்கு பின்னாலையும் குரு 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 பார்த்துட்டே இருந்தா எப்படி நேரம் போகும்? அது இருக்கட்டும், பூலோகத்தில் இவ்வேளையில் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? என்ன செய்வேன்? நாடகம் மட்டும் நாளைக்கா சம்பாரிச்சுட்டு இருப்பேன். அப்படி நாடகம் இல்லைன்னா அரிக்கல் நெட்டு வெளிச்சத்துல எங்க அம்மா சோத்தை ஊத்தி கையில தரேன், அதை வாங்கி உள்ள தள்ளிக்கிட்டு இருப்பேன். இப்ப எதையுமே செய்ய விடாம ராத்திரி ஆனா இங்கே தூக்கிட்டு வந்துடுறேன். பூலோகத்துல போய் இந்திரலோகம் தான் போனேன்னு வேட்டியை தாண்டி சத்தியம் பண்ணா கூட ஒரு மணி நம்பாம இவனுக்கு பேய் பிடிச்சு போச்சுன்னு ஒரு பொம்பளைய கொண்டு வந்து உபதியில மூஞ்சில அடிக்கிறது இல்லாம வேப்ப மரத்தை வேரோட பிடிச்சி பிடிச்சு 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 அடிக்கிறாங்க, வெளுக்கிறாங்க. ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் அன்பாக பேசக்கூடாதா? என்ன அம்பா பேசுறது? செய்த பூரா வம்பா செஞ்சு பூரா அப்புறம் எப்படி அம்பா பேசுறது? சும்மா ரம்பா அழகா, நீங்கள் இதுவரை எத்தனை நாடகம் நடித்திருக்கிறீர்கள்? எத்தனை நாடகம் நடிச்சிருக்கலாம் சொல்றேன் கேட்டுக்க. வீரவாண்டிய கட்டப்பொம்மே, அர்ச்சந்திர மயானகாண்ட, வள்ளி திருமணம், பவளக்குடி, சின்ன மருது, பெரிய மருது, சத்தியவான் சாவித்திரி, இப்படி பல நாடகம் நடிச்சு தள்ளி இருக்கல. எங்கே என் முன்னால் ஒரு நாடக காட்சியை நடித்து காட்டுங்க. நடிச்சு காட்டவா? அதுக்கு வேஷம் கட்டணும், ஒரு ஓரஞ்சாலமா போய் துணிமணி எல்லாம் மாத்தணும். இங்க எல்லாமே ஓபனா கிடக்க. கவலை வேண்டாம்,
இது மாயலோகம். நீங்கள் நினைத்த வேடம் உடனே கிடைக்கும். அட நினைச்சவன வந்துருச்சு. அழகா பிடிக்கலையா? இதைத்தான் நான் பார்த்து விட்டேனே. ரம்பா, எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு முதல் ராத்திரிக்கும் போடுற பட்டு வெட்டியும் பட்டு சட்டையும் இதான். இந்த முதல் ராத்திரி அன்னைக்கு புருஷங்காரங்க சினிமா படங்களை பார்த்துட்டு பொண்டாட்டிட்ட புழுவாங்க பாரு. அத அதுகளும் உண்மையை நம்பிக்கிட்டு ஆணு கருக்கிட்டே உட்கார்ந்துருக்குங்க. அதை நடித்து காட்டுங்களே. அதான் இப்ப பண்றேன். கூட நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணுமே. என்னை பார்த்தால் பெண்ணாக தெரியவில்லையா? நீ கூட நடிக்கிறியா? ஓஹோ, அப்ப நீதான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். என்ன அன்பே, எனக்கு மட்டும் சூர்தாங்கும் சக்தி இருந்திருந்தா வானத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த சூரியனை கலட்டி வந்து உன் வீட்டில் இருக்கும் அடுப்புக்கு நெருப்பாக்கியிருப்பேன். எனக்கு மட்டும் கடும் குளிரினை தாங்கும் சக்தி இருந்திருந்தா அந்த நிலவினை பறித்து வந்து உன் நெற்றியில் திலகமிட்டு பொன்னே புதுமலரே பொங்கி வரும் பூந்தமிழே கண்ணே கனியமுதே கற்கண்டே கனிரசமே என்று கனிய கனிய கவிதை பாடியிருப்பேன். எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்திருந்தால் ஆகாயத்தில் விதைக்கப்பட்டிருக்கும் அத்தனை விண்மீன்களையும் அள்ளி வந்து உன் அங்கம் முழுவதும் பதித்து பதித்து பரவசம் அடைந்திருப்பேன். அப்பப்பா, என்னால் முடியவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஆசை அதிகம்தான். ஆசையா? நீ நடிக்க சொன்னனாலதான் நடிச்சேன். நீ என்ன ஆசை தோசை ஓடிக்கிட்டு இருக்க? அது சரி, அந்த பொண்ணு என்னமோ நினைச்சு வெக்கப்பட்டு ஓடிடுச்சு. ஓரட்டும், நம்ம எப்பயும் போல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். நல்ல ரம்பா. நிறுத்துங்கள் காமகோடி, என்ன சச்சரவு இங்கே? அப்படியா? நீங்கள் சென்று விடுங்கள், நான் விசாரிக்கிறேன். ஆமாம், ஏன் மறுக்கிறாய்? என்னால் இங்கு கொடுக்கும் தண்டனைகளை தாங்க முடியாது சித்திரகுப்தா. இப்படியாவது யமதர்மனிடம் சொல்லி என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடேன். உடையை மாற்றச் சொன்னால் நீ உலகத்தையே மாற்ற சொல்லி கேட்கிறாயா? ஆமாம், உன் பெயர் என்ன? என் பெயர் சித்ராதேவி. சித்ராதேவி, சித்ராதேவி சித்திரகுப்தன். என்னொரு பெயர் பொருத்தம். ஆமாம், நீ பூலோகத்தில் என்ன பாவம் செய்தாய்? நான் ஒரு பாவம் செய்யல, தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன தொழில்? விபச்சாரம். விபச்சாரம் என்றால்? விரும்பியவர்களிடம் எல்லாம் அச்சாரம் வாங்கிக் கொண்டு செல்வதற்கு பெயர் தான் விபச்சாரம். யார் விரும்பினாலும் அச்சாரம் கொடுத்தா சென்று விடுவாயா? ஓ, கண்டிப்பாக. பொன்னி, தண்டனை உன்னால் தாங்க முடியாதான்? அட பாவி பயல, செத்து வந்தோட்ட போய் சித்து விளையாட்டு விளையாண்டு இருக்கானே அந்த சித்திர கூப்பிட்டேன். நீங்க தொழிலதிபர் தானே? இங்க வந்து அதே நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? எவ்வளவு நல்லா ஏட்டியா மாறிட்டு ஒரு அக்கீஸ் போய் அட்டெண்ட் பண்றியா? அசிங்கமா உனக்கு கட்டப்பட்ட என்றால் இப்ப அந்த பிள்ளை தப்பு தப்பா நடந்தது இல்ல. நான் எப்பொழுதும் தப்பு தப்பா நடந்தேன். யோ, நீ நூலோட பார்த்தானே அங்கிருந்து ஓடியாந்த. அப்படியெல்லாம் எதுவும் நான் செய்யவில்லை. அப்படியெல்லாம் எதுவும் நான் செய்யவில்லை. ஆமா, நீ புதிதாக இருக்கிறாயே, யார் நீ? வழியக்கு வந்து மாட்டிக்கிட்டானே. எதையாவது சொல்லி அவனை அமைக்கிற வேண்டியதா? என்ன சொல்றதுன்னா, நான் யமன் இருக்கிறார் அல்லவா? யமன் இருக்கிறார். நீ யார்? நான் ஐயோ கிண்டி கிளங்க இருக்கிறானே. யமன் மனைவி இருக்காங்கல்ல. யமன் மனைவி ஐயோவும் இருக்கிறார்கள். நீ யார்? ஐயோ ஐயோ ஐயோ, யமன் மனைவி ஐயோவுடைய தம்பி குய்யோ. நானு ஐயோவின் தம்பி குய்யோ. ஆமா, அப்படி ஒரு பந்தம் இருப்பதாக எனக்கு தெரியாது. இருக்கிறது, உனக்கு தெரியாது. இல்லை, உன்னை பார்த்தால் பூலோகத்து நரன் மாதிரி இல்லவா இருக்கிறது? நரன்னா என் நரன் வாட அடிக்கலாம். பாரு பாரு, போது பாரு. இல்லை இல்ல இல்ல, அப்ப வரவுல இருக்கான் பாரு பாரு. வரவிலா? இல்லை, வரவிலும் இல்லை. இப்பொழுதாவது நம்புறியா? நான் எமனுக்கு மச்சான். நம்புகிறேன். ஆனால் தாங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள்? அப்படி கேளு. அதாவது நீங்க பூரா அவங்க பணியை ஒழுங்கா செய்தீங்களான்னு எங்க எமே மச்சான் போய் கண்காணிச்சுட்டு வர சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்க, அப்படியே போய் எங்க மச்சாங்கிட்ட சொல்லி ஓ வேலையை க்ளோஸ் பண்ணி நான் சித்திரகுப்தனாயிருக்கேன். சித்திரகுப்தனாக? ஆமா. வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் செய்து என் வேலைக்கு பங்கம் அளித்து விடாதீர்கள். அந்த பயம் இருக்கட்டும். இனிமேல் அப்படி நடக்கூடாது. என்ன நடக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்து நான் வர்றப்ப நீ எனக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும். கட்டுப்பட்டவனா? ஆமா. இருக்கிறியா? இருக்கிறேன். அப்படி அப்பாடா, அதை ஏதோ சொல்லி பண்ணு முஞ்சிய வளைச்சு போட்டாச்சு. என்னாச்சு இந்த எம்என்எஸ்னுக்கு?
நாக்கு தள்ளுது. கனி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், அது என்ன மூக்கின் மீது ஒரு கனி? திடீரென்று ஆவேசப்பட்ட ஈசன் கையில் இருந்த உடுக்கை எடுத்து இடித்தார் என் முகத்தில். படார் என்று வெடித்து சிதறிவிட்டது என் மூக்கு. காயம் யார் கண்ணிலும் படக்கூடாது என்பதற்காக ஒரு கனியை வைத்து மறைத்திருக்கிறேன். இருந்தாலும் தாங்கள் நினைத்தால் காயமெல்லாம் மாயமாகி விடாதா? படர்ந்த முகத்தில் பழம் இருப்பதை பார்ப்பதற்கு சகிக்கவில்லை பிரபு. அப்படி என்றால் அகற்றி விடுகிறேன். ஆகா, இப்போது பிரமாதம் பிரமாதம். பூலோகத்தில் முன்பெல்லாம் இடியமின், ஹிட்லர், முசோலினி இப்படி பல தவப்புதல்வர்கள் நமக்கு கிடைத்தார்கள். அவர்கள் மூலம் பூலோகத்தில் திடீர் என்று பல போர்கள் வந்து மனித பூச்சிகள் அனைத்தும் ஆண்டு கொத்து கொத்தாக நம் கோட்டையில் வந்து குவிந்தன. அதை கண்டு நான் கழித்தேன், குதூகலித்தேன், குது 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 கழித்தேன். பாவி படுபாதகா. அதுபோல் இப்பொழுதும் நமக்கு சாதகமாக தீவிரவாதிகள் என்ற பெயரில் உலாவிக் கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைகளை பூலோகத்தில் இருக்கும் தருகெட்ட தலைமை பூச்சிகள் வெள்ளை புறா வெள்ளை கொடிகளை எல்லாம் பறக்கவிட்டு மனித பூச்சிகளை இங்கு வரவிடாமல் தடுத்து விடுகிறார்கள். தீவிரவாதி பூரா உனக்கு செல்ல பிள்ளையா? இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றுதான் நமது கொசு தலைவன் கொட்டாப்புளியை அனுப்பி வைத்தேன். கொசுவுக்கு தலைவனா? அவனால் இன்று வரை எந்த நல்ல செய்தியும் வரவில்லை. ஏன் அப்படி? வர சொல்லுங்கள் அவனை. அப்படின்னா பூலோகத்துல எல்லா பூச்சிக்கும் தலைவர் இருப்பான் போட்டிருக்கேன். வணக்கம். தேவையில்லை உன் வணக்கம். உன் உடன் வந்திருப்பது யார்? என் மனைவி குமட்டியா தேவி. கோமட்டியா? ஆத்தாடி, கொசு பேசுது. உனக்கும் உன் இனத்திற்கும் நான் இட்ட கட்டளை என்ன? அகண்டு விரிந்து கிடக்கும் பூலோகத்திலே எங்கும் பறந்து திரியும் உங்களை மனித பூச்சிகளை கடித்து ரத்தத்தை குடித்து அவர்கள் கதையை முடித்து இங்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்னால் புதிதாக ஒரு மனைவியை கட்டிக்கொண்டு அவளோடு ஒட்டிக்கொண்டு பூலோகத்திலே உல்லாச உலா வருகிறாயா நீ? நாங்களும் கொள்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் பிரபு. என்ன முயற்சி எடுத்தாய்? மலேரியா, டெங்கு, யானைக்கால், சிக்கன்குனியா போன்ற பல வியாதிகளை பரப்பினாலும் அவர்கள் எங்களை கொள்வதற்கு கொசுவத்தி, கொசு மருந்து போன்றவற்றை பயன்படுத்தி எங்களை தடுத்து விடுகிறார்கள். பறந்து தப்பிக்க நினைத்தாலும் நசுக்கி கொண்டு விடுகிறார்கள் பிரபு. அதற்காகத்தானே இறைவன் உங்களுக்கு இனப்பெருக்கத்தை அதிகமாக தந்தார். ஒரே நேரத்தில் எல்லோரையும் கொன்று விடுகிறார்கள். இப்படியே தொடர்ந்து செய்யுங்கள். இம்முறை ஈசன் உடுக்கை எடுத்து என் மூக்கில் மேல் அடித்தார். அடுத்த முறை கழுத்தில் இருக்கும் நாகத்தை எடுத்து என் மூக்கிற்கு உள்ளே விடட்டும். கையால் ஆகாத தளத்திற்கு காரணம் வேறு. என் முகத்தில் முடிக்காதீர்கள். போய்விடுங்கள், போய்விடுங்கள். சித்திரகுப்தா பிரபு, பூலோக கணக்குப்படி மனித பூச்சிகளின் எண்ணிக்கை 700 கோடிக்கு மேலாகிவிட்டதாம். இன்னும் ஒரு வருடத்திற்குள் அதை சரிபாதியாக அளித்து பூமாதேவின் பாரத்தை குறைத்து எம்பெருமான் ஈசனிடம் நற்பெயர் வாங்குவேன். இது உன் மீது ஆணை. பிரபு, தங்கள் ஆணை பலிக்காவிட்டால் அழிக்க வேண்டும் என்று மங்களகரமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பலிக்காதென்று அமங்கலமாக பேசுகிறாயே. குத்தப்பிட்டா அழித்து காட்டுவேனடா. என்னது? மக்களை அழிக்கிறது மங்களகரமான விஷயமா? டேய், 10 பைசா பந்தயத்துக்காக எவ்வளவு நேரம்டா பாத்துட்டு இருப்ப? பட்டு பட்டுன்னு போட்டு தொலை. இல்ல 16 சீட் இருக்கிற மாதிரி இருக்கு. அழகா என்ன புள்ளிமான் மாதிரி தொல்லி குதிச்சு ஓடி வராரு? ஃபேஸ் வேற ஃப்ரெஷ்ஷா இருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பாரு. ஆமா ஆமா. வா வா. போன காரியம் எல்லாம் திருப்தியா இருந்துச்சா? என்ன நீ ஒரு டைப்பா பேசுற, இதுக்கெல்லாம் ஒரு டைப்பா பாக்குதுங்க. அடியே, நீ எங்க போற, எங்க இருந்து வர, எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். அப்பாடா, இப்பயாச்சும் நான் இந்திரலோகத்துக்கு போனதை நம்பினீங்க பாரு. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்னடா கோரசா துப்புறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்னாச்சு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. மாமா விட்டு போமாட்டேன்னு சொன்னாலே கேட்டனா கேட்காம என் கையால
கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டு வந்தனே. ஆமா அதுக்கு என்னமா அப்ப கடத்துல தவறி வந்து செத்து போயிட்டாளா? குழந்தைய பறி கொடுத்துட்டு தவிக்கிறவே. இனி நாங்க யாருக்காரோ